சத்யபிரியா, சத்யபிரியா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்க போறேன். நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னல, என்னம்மா பிடிச்சுக்க, வெட்டிய பிடிச்சுக்க. அம்மா சத்யபிரியா, அம்மா அம்மா தானே உங்க பொண்ணுமா? உட்காருங்கம்மா. உங்க அம்மாமா? சத்யபிரியா, சத்யபிரியா, இது யாரு? இது யாருமா? அம்மா தம்பியாங்க சத்யா, தம்பியாங்கம்மா. உட்காருங்கம்மா. தம்பியாங்கம்மா. அம்மா தானே உங்க அம்மா? சத்யபிரியா அம்மா. பூபதி எங்கம்மா? பூபதி எங்க? பூபதி யாருமா? சத்யபிரியா, பூபதி யாரு? கழுத்துல தாலி. தாலி எல்லாம் இல்லையே, இதுதான் போட்டுருந்துச்சு. தாலி குளிசம் இப்போதான் செலவு பண்ணி 4000 செலவு பண்ணி எங்க குளுசம் போட்டுருந்துச்சு, அதை அவுத்து போட்டான். அது போட்டேன். தாலி 1/4 பவுன் தாலி 25,000 பவுன் விற்கும் போது வாங்கி போட்டது. இப்போதான் 1.5 வருஷம் ஆகுது. இது மட்டும் தான் போட்டிருந்தா, இதுவும் இந்த கயிறு தான் போட்டிருந்தா. அம்மா இங்க உட்காருங்கம்மா. இவங்க தான் உங்க பொண்ணை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகே, சரியா? என்னம்மா ஆச்சு இவ வாழ்க்கையில, கொஞ்சம் சொல்ல முடியுமா? இவ வந்து அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அப்பா இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பா இறந்து 8 வருஷம். 2008. இந்த பொண்ணுக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? இவ 14 வயசுல ஒரு லவ் பண்ணி கூட்டின்னு போயிடுது. அந்த பையன் தானே அன்பு? ஆமா. லவ் பண்ணாங்களா? எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. லவ் பண்ணி கூட சரி, லவ் பண்ணி 2 பேரும் அவன் கூட்டின்னு போய் எங்களுக்கு 6 மாசம் இவளை காணாமே வச்சணும்மா. அந்த பொண்ணு நான் 5 மாசம் வயத்துல இருந்த அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணி இந்த பொண்ணு படிச்சிருந்தா? 6வது படிச்சு நின்றுட்டா, போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நின்றுட்டா. அன்பு என்ன அந்த ஊர்ல அந்த கிராமத்துல தான் இருந்தாரா? கிராமத்துலன்னா இப்படி திருப்பத்தூர் பக்கம் புதுப்பேட்டைன்னு ஒரு இருந்து, புதுப்பேட்டை பக்கம் அத்தியூர். அவருக்கு என்னம்மா வயசு அப்போ? அவருக்கு ஏற்கனவே 2 கல்யாணம். ஆனா 40 வயசு, நான் மேல 40-45 வயசு. 45 வயசு அவருக்கு. இந்த 14 வயசு பொண்ணை கூட்டிட்டு போனாரா? அப்ப நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? சட்டப்படி தப்பு இல்லைங்க அது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அவன் ஒன்றும் இல்லாதவன் விடுங்க மானா அப்படின்னு சொல்லி எங்க பொறுமை கட்டிட்டாங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கைங்க பொறுமை கட்டிட்டாங்க எல்லாம். 4 ஆம்பளைங்க சேர்ந்துன்னு பொறுமை கட்டுற வாழ்க்கை எங்கள் வீட்டுக்காரர் கம்முன்னு வந்துட்டாங்க. போனால் போட்டுன்னு விட்டுட்டு தான் அப்போல்லாம் நாங்கள் போய் ஒரு 8 நாள் கழிச்சு என்ன பண்ணால், இவளை போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் பாரு. அது ஆட சரி. அப்புறம் நாங்கள் எத்தனை முறை போய் 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 எங்கள் கைக்கே அவன் கிடைக்கல. அப்புறம் அந்த பொண்ணு பிறந்து நாங்களே அத்தை வளர்த்துன்னு இருந்தோம். அமுக்காது, அக்காவுக்கு வலிக்குது. அக்காவுக்கு வலிக்குதுல்ல? வலிக்குது அக்காளுக்குள்ள. எடுமா சத்யா. சத்யா, உன் மக வந்துக்கிறா. சத்யா, ருத்ரா வந்துக்கிறா. சத்யா பாரு, ருத்ரா வந்திருக்கு. எங்க காமிங்க. எந்திரிச்சு உட்காரு, ருத்ரா வந்திருக்கான் பாரு. பார்க்கலாம், நம்மளாம் ஜாலியா ருத்ரா வந்துக்கிறா. பார்க்கலாம். அம்மா காமிக்க எனக்கு. சரி, உட்கார். சரி, அதுக்கப்புறம் என்னமாச்சு? அப்ப இந்த பொண்ணு சரியாதான் இருந்துச்சுல்ல? அப்போ வந்து சரியா இருந்துச்சுன்னா இவளுக்கு வந்து ஏற்கனவே நாள் கணக்கு தெரியாது, துட்டு கணக்கு தெரியாது. ஏம்மா அப்படி? அது என்ன ஆச்சுன்னு தெரியலங்க மேடம், தெரியாது. எப்பல இருந்து இந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு? அன்பு கூட போகும்போது சரியா தானே இருந்துச்சு இந்த பொண்ணு? அம்மா கூட போகும்போதும் கூட நாள் கணக்கு தெரியாது, துட்டு கணக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஆகுறது வந்து இப்போ 5வது மாசத்துல இருந்து. உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்கம்மா? எங்க 4 பொண்ணுங்க 2 பையனுங்க. எனக்கு இந்த பொண்ணு மட்டும்தான் இப்படியா? இந்த பொண்ணு மட்டும்தான் இப்படி. எல்லாம் செய்வா. எல்லா பசங்க என்ன நாம செய்யறோமோ அத்தனையும் செய்வா. இது 2 மட்டும்தான் தெரியாது. சரி, அன்பை பத்தி நீங்க சொன்னீங்களே, முதல்ல ஒரு பொண்ணு பிறந்துச்சு, மறுபடியும் அன்பு வீட்டுக்கு போனாங்களா? அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, படிச்சிருந்தவ MBA முடிச்சுக்கிறா. அவள் படிச்சிருந்தவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அங்கே சொந்தக்கார இருக்கிறாங்க, பத்திரிக்கை வச்சுட்டு அந்த வழியில் வந்தேன். சத்யா நல்லா இருக்கிறாளா அப்படின்னு கேட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறாப்பா, என்னப்பா அப்படின்னு. அப்போ அந்த 3 வருஷம் 4 வருஷம் அந்த குழந்தை பிறந்ததுல எல்லாம் இந்த அக்கறை. அப்போ புதுசாக வந்து அவர் கேட்டார், அன்பு நல்லா இருக்கிறா, நீ பார்க்காத போதும் எதுக்கு கேட்குறேன்? இல்லை இப்போ நான் வாழ்கிறேன், சத்யாவில் வச்சுன்னு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அன்புக்கு பிறந்த முதல் குழந்தை அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கிறது. பூபதி யாருக்கு பிறந்த குழந்தை? அது அம்புக்கு பிறந்தது தான். அப்ப இந்த பொண்ணு கரெக்டா தான் இருந்துச்சா? கரெக்டா நம்ம மாதிரி இருந்துச்சு. ஆனா துட்டு கணக்கு நாள் கணக்கு மட்டும் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் ஆங்கினதே இல்லை எப்பவுமே.
யாரு கூட்டிட்டு வந்தாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு? யாரு? இந்த பொண்ணு தான். இவளே தூக்கின்னு வந்துட்டுது. அப்ப நீங்க வீட்டுல இருக்கலையா? நான் தான் அந்த பொண்ணை கூட்டின்னு வரதுக்கு போயிட்டு இருந்தேன்.